சோமேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம், திரளான பக்தர்கள் தரிசனம். சேலம் மாவட்டம் சங்ககிரி மலையடிவாரம் சௌந்தரி நாயகி உடனமர் சோமேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து பிள்ளையார் வழிபாடு, காவிரியிலிருந்து புனித நீர் தீர்த்தக்குடம் கொண்டு வருதல், முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் கால வேள்வி, யாக பூஜை ஆகியவை நடந்தது. இன்று காலை 8:30 மணிக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர். அப்போது கோவிலை சுற்றியிருந்த திரளான பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. இதில் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து சங்கு வாசித்து வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதி, பாஜக மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி, சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சங்ககிரி DSP ராஜாய் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். யாகசாலை முன்பதாக